ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன். அப்படியே KFC ஒரிஜினல் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனை வந்து நீங்கள் வந்து சிக்கன் செஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா பீட் மேலட்டால் நல்லா தட்டி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு மோர் அல்லது தயிர் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செய்கிறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் எந்த அளவுக்கு இதில் ஊறுதோ. ஸோ அதனால இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து KFC ஒரிஜினல் டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போது ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தயிர் நம்ம சேர்க்க தேவையில்லை. மசாலா சேர்க்கும் போது இதில் இருக்கிற அந்த ஜூஸினஸே போதும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு இல்லை நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பில் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா இந்த 250 கிராம் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 டே நைட்டு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கூட மறுநாள் செய்யலாம். இல்லைனா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா இதை மேரினேட் பண்ணாலே போதும். நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். சரியாக ஒரு 250 கிராம் இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மாவுக்கு நம்மளுக்கு உப்பு நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா பைண்டிங்காக அந்த மாவில் போடும் போது நல்லா நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம எப்போதும் போல் நம்ம செஞ்சு வச்ச மாவில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாவோட நல்லா பைண்டிங் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் பைண்டிங்காக. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கடைகளில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம செய்யணும். அதுக்கு மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரஸ்ட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் 2 லேயர் போடுறதுக்கு. இப்போது சலிச்சதுக்கப்புறம் அதையும் ஒரு பவுலில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு திரும்பி இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்கிற வாட்டராக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு லேயரை அதை எடுத்து அந்த கோல்டு வாட்டரில் விட்டு உடனே எடுத்து அந்த மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த க்ரஸ்ட்டு நல்லா க்ரன்ச்சியாக கடையில் கிடைக்கிற மாதிரி KFC மாதிரியே அப்படியே அதை ஒரிஜினல் டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் மாதிரி போட்டு நல்லா அதை வந்து கைப்படாத அளவுக்கு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து பாருங்கள், நல்லா இந்த மாதிரி க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து க்ரஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2வது லேயர் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அந்த க்ரஸ்ட்லாம் போகாமல் இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஊறிடும் அந்த மாவோட. ஸோ உடனே நம்ம வந்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு வர அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போது இதை உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி விடாதீங்க. ஸோ மாவு வந்து அந்த க்ரஸ்ட்லாம் போயிடும். கொஞ்ச நேரம் அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம் இருந்தாலும் பரவாயில்ல, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. ரொம்பவே அருமையான சிக்கன் பாப்கார்ன் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாப்கார்னை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய ரெசிபீஸ், விளாக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. ஸோ மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.